ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செஃப் பட் செஞ்ச பாம்பே சட்னி செய்ய போகிறேன். இதுக்கு 3 டீஸ்பூன் கடல மாவு, இதில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை லிட்டர் தண்ணி. இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது கட்டி மாதிரி இருந்தாலும் அந்த கட்டியெல்லாம் எடுத்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் வெங்காயம், தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருங்க. இப்பொழுது ஒரு பேனில் எண்ணெயை நல்லா காய விட்டு, எண்ணெய் காயது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருங்க, சீரகம் சேர்த்துருங்க. பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கூட பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்படி லேசாக வதங்கும் போது பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். நம்ம இதில் காரப்பொடி சேர்க்காததுனால உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி. இது நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இதோட கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடல மாவு அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இப்போது ஸ்டவ்வை லோ சிம்மில் வச்சுருங்க. மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக கொத்தமல்லி தூவி இருக்கேன். மொத பாயில் அவ்வளோதான். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். கொதி வந்த உடனே கொஞ்சம் அப்படி கலந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது சமைச்ச நிலைமையில் இருக்குது. இப்போ உங்களோட பாம்பே சட்னி ரெடி. இதை தோசை, இட்லி, பொங்கல் இது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.